ஒன்று யோவானின் புஸ்தகம் 1 யோவான் புஸ்தகம் 2வது அதிகாரம். 1 யோவான் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனமும் நாம் வாசிக்க கேட்போம். 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். இங்கே நாம் வாசிக்கிறோம், என் பிள்ளைகளே. இந்த யோவான் இந்த நிருபத்தை எழுதும்போது ஏறத்தாழ அவருக்கு 90 வயதுக்கு மேல் ஆன ஒரு மனுஷர். அப்போஸ்தலர் 12 பேரில் நீண்ட நாள் உயிரோடு இருந்த மனுஷர் யாருன்னா இந்த யோவான் தான். இவர் கடைசி நாட்களில் ரொம்ப மிக தளர்ந்து போன நாட்கள். ஆனால் வயது 90-95 வயதுடையவராய் கடைசி நாள் வரைக்கும் இருந்த ஒரு தேவனுடைய மனுஷர். இவர் மாத்திரம்தான் அவ்வளோ வயசு வரைக்கும் இருந்தவர். இப்போது இந்த 95 வயது உடையவராக இருக்கிற இந்த தேவ மனுஷனுடைய இதயத்தில் இவர் சொல்லுகிற காரியம் என்னச்சுன்னா, தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம், தேவன் நமக்கு எவ்வளவாய், அதாவது இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தை எப்படி பரிந்து பேசுகிறாங்க, அதாவது தேவன் எவ்வளோ நம்மளை நேசிக்கிறாங்க, நீங்கள் ஒரு நேசிக்கணும். அன்பு குறித்தே இந்த யோவான் அதிகமாக அவருடைய நிருபங்களில் 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் இந்த காரியங்கள் எல்லாமே அன்பு குறித்தும் தேவன் நம்மகிட்ட நேசிக்கிறது குறித்தும் தேவனுடைய இருதயத்தை குறித்தும் அப்படியே அவர் அந்த தள்ளாடாத வயதில் அதுதான் அவர் பகிர்ந்து கொள்கிறார். அதில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, அவர் அந்த 90 வயது 95 வயதுடையவராக இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, அவரையும் சேர்த்து அவர் சொல்கிற காரியம் என்னச்சுன்னா, நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். பிதாவிடத்தில் நமக்காக ஒருத்தர் பரிந்து பேசுகிறார் ஒருவர் என்றதை குறித்து அவர் தெளிவாக இருக்கிறார். அவர் எத்தனையோ வருஷங்கள் இந்த பூமியின் நாட்களில் பல வருஷங்கள் இயேசுவோடு கூட நடந்த ஒரு மனுஷன், இயேசுடைய மார்பிலே சாய்ந்திருந்த ஒரு மனுஷர் அவர். இப்படிப்பட்ட அந்த மனுஷர் அவர் சொல்லுகிற மிக முக்கியமான காரியம்னா, பிதாவிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறார் இயேசு என்ற செய்தியை அவர் முத்திரை போல் அங்கே பதித்து வைத்திருக்கிறார். நமக்கு மாத்திரம் அப்படி இல்லை, அவர் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிறவர். பாவத்துக்கு ஒரு விமோச்சனம், பாவத்துக்கு ஒரு நிவர்த்தி செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, அவர் சர்வலோகத்துடைய பாவங்களையும் அவர் அங்கே ஒரு நிவர்த்தி ஆக்குகிறார். இதெல்லாம் எங்கே நடந்ததுன்னா, பாளையத்துக்கு புறம்பாய் அவமானமும் நிந்தையையும் சகித்து அற நிர்வாணத்தோடு அங்கே நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் இந்த காரியங்கள் எல்லாம் அங்கே நிவர்த்தி ஆனது. அது ஈஸியெல்லாம் நடக்கலை. அதுக்கு ஒரு பெரிய கரையை செலுத்தப்பட்டது, தன் சரீரம் பிக்கப்பட்டது. அங்கே அவமானம் நிந்தையும் அடைந்தார். போகிற ஜனங்களும் வர்ற ஜனங்களும் அவர்கள் தங்களுடைய தலையை துலுக்கினார்கள், காரி திப்புனார்கள். இப்படி தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரட்சிப்பு கிடைத்தது. அது சாதாரண மாதிரி இல்லை, அது ஒரு பெரிய விளக்கரையும் செலுத்தப்பட்டு அந்த ரட்சிப்பு மனுகுலத்துக்கு, அதாவது மனுகுலத்துக்கு என்று சொல்லுகிறதை விட எனக்கு என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இப்படி தான் அந்த ரட்சிப்பை நான் பெற்றிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த ரட்சிப்பு குறித்து பிசாசானவன் நமக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணுவான், அவிசுவாசத்தை உண்டு பண்ணுவான். நாம் செய்த பழைய பாவங்களை குறித்து நம்முடைய மனதில் கொண்டு
நம்முடைய இதயத்தில் குற்ற உணர்வை உண்டாக்குவான், அதைரியத்தை உண்டாக்குவான், சோர்வை உண்டாக்குவான். ஆனால் அவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, உங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறார். அவர் கல்வாரி சிலுவைக்கு போய் அங்கே மரித்தார். அவருடைய சரீரம் நார் நாராய் கிழிக்கப்பட்டது, உழுகிற நிலத்தை போல. அவருடைய முதுகும் தோளும் ஆனது, காரி துப்பப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். அது பூமியில் நடந்த ஒரு காரியம். ஆனால் அவர் மரித்து பரலோகத்துக்கு எடுக்கப்பட்டு இப்பொழுது பரலோகத்தில் பிதாவுடைய வலது பாரசத்தில் வீட்டிருக்கிறார். இப்போ பரலோகத்தில் பிதாவுடைய வலது பாரசத்தில் வீட்டிருக்கிற இயேசு இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் பூமியில் இருந்த நாட்களில் என்னுடைய மீறுதலுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் அவர் கல்வாரி சிலுவைக்கு போனார், ஜீவனை விட்டார். ஒரு நல்ல வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ்ந்தாங்க. நான் வாழும்படிக்கு ஒரு அடிச்சோடு இந்த பூமியில் வச்சுட்டு போனாங்க. ஒரு நல்ல சுபாவத்தை இந்த பூமியில் வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அவருடைய சுபாவத்தை நானும் பெற்றுக்கொண்டு அவருடைய சுபாவம் கொண்டவளாய் இந்த பூமியிலே நான் நடந்து கொள்ளணும். அது ஒரு வழி. ஆனால் இன்னொன்று மிக முக்கியமான காரியம், அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். பிதாவிடத்தில் இயேசு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஏன்னா எப்பொழுதுமே பிசாசானவன் நம்மளை குற்றப்படுத்துவான். பிசாசானவனுக்கு பேர் நிறைய இருக்கு. அதில் ஒரு பேர் என்னன்னா, அவனுக்கு பேர் குற்றப்படுத்துகிறவன். அவனுக்கு பேரே குற்றப்படுத்துகிறவன். ஆதி முதற்கொண்டு அவன் கொலைக்காரன், அநேகரை குற்றப்படுத்துகிறவன். இதை செய்கிறது தான் யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. பிசாசுடைய மனுஷர்களும் மற்ற மனுஷரை குற்றப்படுத்துறது தான் அவனுடைய வேலை. நான் எப்பெல்லாம் மற்றவரை குற்றப்படுத்துகிறேனோ அப்பொழுது நான் பிசாசுடைய வேலையை செய்கிறேன்னு அர்த்தம். ஆனால் எப்பெல்லாம் நான் பரிந்து பேசுகிறேனோ, எப்பெல்லாம் இரக்கமாக இருக்கிறேனோ, எப்பெல்லாம் விட்டு கொடுக்குறேனோ, எப்பெல்லாம் சகிக்கிறேனோ, எப்பெல்லாம் அநியாயத்தை நான் சகிக்கிறேனோ, எப்பெல்லாம் நஷ்டத்தை நான் பொறுத்து கொள்ளுகிறேனோ, அது இயேசுடைய சுபாவம். அது இயேசுடைய சுபாவத்தினுடைய குணலட்சணம். இப்போது நம்முடைய ஆண்டவர் பிதாவிடத்தில் வலது பாரசத்தில் வீட்டிருக்கிறார். சுவிசேஷங்கள் அதான் நம்ம வாசிக்கிறோம். அவர் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவுடைய வலது பாரசத்தில் அமர்ந்தார் என்று சொல்லி சுவிசேஷத்தில் நம்ம மார்க்கில் அப்படி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர் போய் தேவனுடைய வலது பாரசத்தில் அவர் போய் உட்கார்ந்தார் என்று சொல்லி அங்கே நான் வாசிக்கிறோம். சுவிசேஷங்கள் அதான் நடந்திருக்கு. எல்லாருடைய கண்களுக்கு போய் அங்கேயே வலது பாரசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் என்றால், அவர் அங்கேயே உட்கார்ந்து அந்த தூதர்களுடைய கானங்கள், அங்கே இருக்கிற சேராபின்களுடைய அந்த துதி ஆராதனை, அதில் மகிழ்ச்சியாக இல்லை. அவர் உங்களையும் என்னையும் குறித்து இந்த பூமியில் கண்ணோக்கமாக இருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா பரிந்து பேசி கொண்டே இருக்கிறார் பிதாவிடத்தை. இப்பொழுது இயேசு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று உங்கள்கிட்ட கேட்டால் அடுத்த பதில் என்னன்னா, எனக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நான் மறந்து போகக்கூடாது. ஏதோ பழைய காலத்து கதை அந்த மாதிரிலாம் இல்லை. இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு எனக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் ஆறுதலான ஒரு வார்த்தை. நீங்கள் நானும் மறந்து போகக்கூடாது. உதாரணமாக, மனுஷர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு 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 ஆதரவு தேவை. ஒரு ஆதரவு, எல்லா மனுஷருக்கும் ஆதரவு தேவை. ஐயோ, யாராவது எனக்கு உதவியாக இருந்தால் தேவலாமே, ஐயோ இந்த பிரச்சனை யாருக்காவது எனக்கு உதவியாக இருந்தால் தேவலாமேன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே ஒரு உணர்வு உண்டு. உதாரணமாக யோபு வாழ்ந்த நாட்களில் ஒரு நீதிமான் தான் அவன். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுனவன் என்றால் அவனை குறித்து ஆண்டவரே சாட்சி சொல்கிறாங்க. ஆண்டவர் அவனை சோதிக்கிறாங்க. அவனை சோதித்து புடமிடுறாங்க. புடமிட்டு காரியம் நடக்குது. நடந்த உடனே என்ன நடக்குதுனாக்கா, அவருடைய நண்பர்கள் வர்றாங்க. அவனுடைய நண்பர்கள் ஒரு சில நாட்கள் 6-7 நாள் உட்கார்ந்துருக்குறாங்க. 7ஆம் நாள் ஆரம்பிச்சிட்டாங்க ஆட்டத்தை. அவனை குற்றப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீ நீதிமானன் இருந்தால் உனக்கு பிள்ளை துன்பம் வருமா, நீ அந்தரங்கமான பாவம் செஞ்சுருக்கிற என்று எத்தனையோ குற்றச்சாட்டுகளை அவன் மேலே குற்றச்சாட்டுறாங்க. அப்போ அந்த யோபு புலம்புவர். என்ன புலம்புவார்னா, யோபின் புஸ்தகத்தை நாம் திருப்பவும் 16வது அதிகாரம், யோபு 16. யோபின் புஸ்தகம் 16ல் 21.
யோபு 16வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோட மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இத்தனை பேர் என்னை குற்றப்படுத்துகிறாங்க, எத்தனை பேர் என்னை குற்றப்படுத்தி என்னை சோறுடைய பண்ணி அதேரியமுடைய பண்ணுறாங்க. எனக்கு நண்பருங்கிறவங்க, ஸ்நேகிதருங்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா குற்றப்படுத்துகிறாங்க. வெந்த பொண்ணில் வேல் பாய்ச்சுறது போல வேல் பாய்ச்சுறாங்க. ஏற்கனவே தன்னுடைய செல்ல மகன் குமாரத்தி அழிஞ்சு போயாச்சு. இப்போ அவனுடைய ஆடு மாடு சொத்து எல்லாம் பறிபோச்சு. தன் மனைவியும் ஏயா நீ உசுரோடு இருக்கிற, நீனும் செத்து போயான்னு சொல்லி தன் மனைவியும் அங்கே ஈட்டியால் குத்துகிறாள். இப்போது அவன் நெருங்கின ஸ்நேகிதரும் வந்து பாரு அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ அந்தரங்கமான பாவம் செஞ்சுருக்கேன்னு சொல்லி அவனும் குத்துறாங்க. ஆக மொத்தத்தில் எல்லா மனுஷர்களும் எல்லா இடங்கள்லையும் அவனுக்கு ஒரு தோல்வியான நிலையில் இருக்கான். இப்போது அவன் ஒன்றே ஒன்று சொல்கிறான். என்ன சொல்கிறாங்க, எனக்காக வழக்காட ஒருத்தர் இருந்தால் நலமாக இருக்குமே. எனக்காக என் பிரச்சனையை சொல்கிறதுக்கு என் மனுஷங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. மனுஷனுக்கு விளக்கவும் முடியாது என்ற பிரச்சனையை. நெருக்கமாக இருக்கிற மனைவிக்கிட்ட சொல்ல முடியாது, நெருக்கமாக இருக்கிற சகோதரர்கிட்ட சொல்ல முடியாது. ஆண்டவரே நீ அறிவீர் ஆண்டவரே. இதை தான் அவன் புலம்புறான். என்ன சொன்னாக்கா, மனுஷருக்காக வழக்காடுகிற ஒருவர் உண்டானால் நலமாக இருக்குமே. ஆனால் இப்போ நமக்கு வழக்காடுகிறவர் அந்த நாட்கள் அவனுக்கு தெரியல, அந்த யோபுக்கு தெரியல. இயேசு அப்போ பிறக்கலை, இயேசு இல்லை, இயேசு இருந்தார். ஆனால் இயேசு குறித்து அவருக்கு அவ்வளோ தூரம் தெரில. ஆனால் இப்போது நமக்கு ஒருத்தர் உண்டு, பரிந்து பேசுகிறவர், நமக்காக ஒருத்தர் வழக்காடுகிறவர். சில கோர்ட்டெல்லாம் சிலர் தவறு செஞ்சுருவாங்க. அவங்க தனக்குன்னு ஒரு வக்கீலை வச்சுருப்பாங்க. அவர் சொல்லுவார், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், பேசாமல் இருப்போதும், அவ்வளோதான், உன்னுடைய பிரச்சனை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிடுவார் அந்த வழக்காடுகிற அந்த வக்கீல். அவர் இந்த பூமியில் இருக்கிற வக்கீல் வந்து பணத்துக்காக ஏதோ ஒன்றுக்காக அவர் அப்படி சொல்லுவார். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு அப்படி அல்ல. எனக்காக அவர் பரிந்து பேசுகிறவர், என்னிடத்தில் எதுவும் எதிர்பார்த்தல்ல, என் மேல் நேசம் வைத்து பாசம் வைத்து எனக்காக இவள் வாழ்ந்துருவான்னு சொல்லி அவர் முந்தி என்னிடத்தில் அவர் அன்பு கூர்ந்தார். முந்தி அவர் தான் என்னிடத்தில் நேசித்தார், அன்பு கூர்ந்தார். நான் எங்கேயோ இருந்தேன். ஒரு கண்ணும் என் மீது இரக்கமில்லாமல் இருக்கும்போது, நான் மிதிக்கப்படத்தக்கவனாய் இருக்கும்போது, இரத்தத்தில் மிதிக்கப்படத்தக்கவனாய் அருவருக்கப்படத்தக்கவனாய் எசேக்கியேலின் புத்தகம் 16வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல அப்பேற்பட்ட நிலை உடையவள் தான் நம்ம எல்லாருமே பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனவர்கள். வேதம் சொல்லுது, ரோமர் புத்தகத்தில் சொல்லுது, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஒருத்தனும் இல்லை, ஒருத்தையும் இல்லை. நன்மை செய்கிறவன் ஒருத்தருமே இல்லை. எல்லாரும் கெட்டு போனவர்கள், ஏகமாய் கெட்டு போனவர்கள் இந்த முழு உலகத்தில். ஆனால் இப்படி கெட்டு போனவர்களை தேடி தான் பரிசுத்தமுள்ள தேவன் இந்த பூமிக்கு வந்தாங்க. என்னை பாவம் மர கழுவி என்னை சுத்திகரித்து அவருடைய சாயலாக என்னை மாற்றி அவருடைய சுபாவத்தை எனக்கு கொடுத்து அது மாத்திரம் இல்லை, இப்போ பரலோகத்துக்கு போய் நான் பூமியில் வாடுகிற நாட்கள் எத்தனையோ நமக்கு பிரச்சனை, எத்தனையோ நிந்தை, எத்தனையோ அவமானம், எத்தனையோ பேர் நம்மளுடைய பிரச்சனை யாருக்கும் தெரியாது, சொல்ல முடியாது. சில நேரத்தில் நம்மளுடைய பிரச்சனையை சொல்ல முடியாது. ஆனால் ஒருத்தர் உண்டு, எனக்காக அவர் பரிந்து பேசுகிறார். பிசாசு ஆனால் என்ன சொல்லுவான், எப்பொழுதும் குற்றப்படுத்துவதற்கு அவன் எப்பொழுதுமே அவன் வந்து ஆயத்தமுடையவனாக இருக்கான். ஆனால் நீங்களும் நானும், என் ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஒருத்தர் உண்டு, என் பிரச்சனையை சொல்லுவதற்கு ஒருத்தர் உண்டு. இதுதான் விசுவாசம். அதுதான் யோப்பு சொல்கிறார், ஒரு சிநேகிதர் போல எனக்காக வழக்காடல் உண்டா? ஆனால் நமக்கு உண்டு. நமக்கு வழக்காடுவதற்கு, பிரச்சனை சொல்வதற்கு எனக்கு ஒருத்தர் உண்டு, பரிந்து பேசுகிற ஒருத்தர் உண்டு. அங்கே நாம் தொடர்ந்து லூக்காவின் புஸ்தகம், லூக்காவின் சுவிசேஷம் 13வது அதிகாரத்தை நாம் திருப்புவோம். நாம் லூக்கா 13
திருப்பிக் கொள்வோம். இந்த நிகழ்வு நமக்கு அநேக முறை நாம் இந்த சூழ்நிலையை நாம் வாசிச்சிருக்கோம். லூக்கா 13ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். அதில் 6லிருந்து 9 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். இங்கே தோட்டத்தின் எஜமான் அங்கே தேடி தேடி பார்க்குறாங்க, கனி இருக்கான்னு பார்க்குறாங்க. எத்தனையோ வருஷங்களா, 3 வருஷம் மாத்திரம் சபையில் நாம் நடப்படலை. நாம் 30 வருஷமாக நடப்பட்டவர்களும் கூட நம்ம இங்கே இருக்கிறோம், சபையில் இருக்கிறோம். 30 வருஷமாக நடப்பட்டும் கூட இன்னும் இச்சை அடக்கம், வாய் அடக்கம், கண் அடக்கம், அந்த அந்த கனிகள்லாம் இல்லை. ஆண்டவர் பார்த்து தேடி 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 பார்க்குறாங்க. அங்கே வாசிக்கிறோம், தேடின போது அங்கே என்ன பார்க்குறனாக்கா, வசனத்தில் வாசிக்கிறோம், ஒன்றும் கூட இல்லை, ஒன்று கூட இல்லை. அது எவ்வளோ துக்கமான ஒரு காரியம். தோட்டத்து எஜமானுக்கு அது எவ்வளோ வருத்தத்தையும் துக்கத்தையும் மனவேதனையும் உண்டாக்குறது. ஆனால் தோட்ட பராமரிப்புக்காரர்கிட்ட பார்த்து தோட்டத்து எஜமான் சொல்கிறாங்க, ஏப்பா இந்த மரத்தை தோட்டத்தில் வச்சுருக்க, இந்த மரத்தில் இந்த மரத்தில் ஒன்றுமே இல்லைப்பா, வேறு செடியை வச்சாலும் கிளம்பும் இந்த இடத்துல, இது நிழலாகி மற்ற செடியும் கிளம்பிடலப்பா, இன்னும் கனியும் இல்லை, தோட்டத்தை அடைச்சிக்கிட்டு இருக்கு, அதுக்கு போடுற அது தோட்டத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு, இதை வெட்டி அப்புறப்படுத்திருப்பா, வேண்டாப்பா. ஆனால் பராமரிப்பாளராகிய நம்முடைய குருநாதர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? 8வது வசனம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். இது எதை குறிக்குதுன்னா, பிதா ஏதோ கடுமையானவராக இருக்கிறது போல, இயேசு ஏதோ இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல அப்படி இது காமிக்கப்படல. நீதியுள்ள தண்டனை, இந்த மரம் வெட்டி போடப்படணும். அதான் நீதியுள்ள தண்டனை. நமக்கு என்ன கொடுக்கணும்னா நரகம்தான். நம்ம எல்லாருக்குமே ஒரு பரிசுன்னு ஒன்று ஆண்டவர் கொடுக்கணும்னு நினச்சா நரகம் தான் நமக்கு கொடுக்கணும். அதான் நீதி உள்ள தண்டனை. அக்கிரமங்களினாலும் பாவங்களே நம்ம எல்லாரும் மரித்து போனவர்கள், நல்லவன் ஒருவனாயிலும் இல்லை. ஆனால் இயேசு என்ற ஒரு நபர் எனக்காக அவர் கல்வாரிக்கு சிலுவைக்கு போய் எனக்கு கிரயம் கொடுத்து எனக்காக அந்த கிரயத்தை கொடுத்து மீட்டபடினாலே இப்போ நான் எனக்கு என்னன்னாக்கா, இப்போ தேவனுடைய பிள்ளையாக நான் மாறுறேன். அது எதனாலன்னா, இயேசு என்ற ஒரு நபரால் எனக்கு கொடுக்கப்பட்ட அது அங்கீகாரம். அதுதான் இப்போ தேவனுடைய பிள்ளையாக நான் இருக்கேன். இப்போது அது தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் அப்பாவுக்குரிய சுபாவம்லாம் வர வேண்டாமா? பிள்ளை இடத்துல இன்னாருடைய மகன்னா அந்த அப்பாவுடைய சுபாவம் பிள்ளைக்கு வர வேண்டாமா? நீ தேவனுடைய பிள்ளைன்னா தேவனுடைய சுபாவம் வேண்டாமா உனக்கு? தேவனை போல தாழ்மையும், தேவனை போல பொறுமையும், தேவனை போல இச்சையடக்கம், தேவனை போல விட்டு கொடுக்க, சகிக்க, நல்லாதவன் பொல்லாதவன் எல்லாருடைய வயலையும் மழை பெய்ய பண்ணுறது, இதெல்லாம் தேவனுடைய சுபாவம் அல்லவா? தேவனுடைய பிள்ளையாக இருந்தான் நான் என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சுபாவம் வெளிப்பட வேண்டாம் அல்லவோ? அதை தான் கேட்குறாரு. ஆனால் இயேசுவானார் பொறுமையாக இருக்கார். என் மேலேயும் நம்ம ஒரு மேலேயும் பொறுமையாக இருக்கு. இவன் இருக்கட்டும், இந்த வருஷம் இருக்கட்டும், இப்போ இருக்கட்டும், இவன் எப்படியாச்சும் ஒரு நாளைக்கு என்ன மாதிரி இவன் மாறிடுவான். ஒரு நாளைக்கு என்னுடைய சுபாவம் கொண்டவனா இவன் மாறிடுவான்.
சில தாய்மார்கள் சொல்லுவாங்க சில பிள்ளைகளை பார்த்து, உன் பிள்ளை இப்படி இருக்கேன்ற. இல்லை இல்லை, அவன் சரியாயிடுவான், அவன் நல்லா ஆயிடுவான், அவன் மாறிடுவான். நம்பிக்கைக்குரிய வார்த்தையே பேசிட்டு இருப்பாங்க அம்மாமார்கள். சில தாய்மார்கள் நான் பார்த்துருக்கேன், சில பிள்ளை வந்து அங்கே குறும்பு பண்ணுவான், அங்கே திருடுவான், இங்கே ஏமாற்றுவான், அங்கே கண்ணை கொழுப்பான், அது பண்ணுவான். அம்மாக்காரன்கிட்ட சொன்னால், இல்லைங்க அவன் மாறிடுவான், அவன் மாறிடுவான், சரியாயிடுவான் அவன். அவரோட தாயோட இருதயம். ஆனால் வேறு மனுஷோட இருதயம் அப்படி இல்லை. உடனே அவனை நியாயம் திருத்து, அவனை ஜட்ஜ்மெண்ட் பண்ணி நியாயம் திருத்து அவனை கொண்டு ஜெயிலில் போடணுமா இல்லை அவனை பனிஷ்மெண்ட் பண்ணணுமாங்கிறது மற்றவருடைய அபிப்பிராயம். ஆனால் தாயோட இருதயம் அப்படி இருக்காது. ஓ சீக்கிரம் மாறிடுவான். அப்படி எத்தனையோ பேர் மாறினவர்கள் உண்டு. ஆயினால இயேசுடைய இருதயம் அப்படிதான். மாறுவாள். இது உதாரணமாக ரோமர் எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். ரோமர் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இப்போ நமக்கு விரோதமான ஒரு சக்தி இந்த உலகத்தில் எப்பொழுதும் செயல்படுது. நமக்கு விரோதமாய், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகள், சேனைகள், அவளை சார்ந்த கூட்டம். ஏன்னா இந்த முழு உலகம் பொல்லாங்கனுக்குள் தான் இந்த உலகம் கிடக்கிறது. இந்த உலகம் வந்து துன்மார்க்கனுடைய கையில் தான் விடப்பட்டிருக்கிறது இந்த உலகம். ஆனால் தேவனுடைய தயவுள்ள கரம் உங்களையும் என்னையும் அவர் தாங்கலைன்னா இந்த உலகம் என்னை மேற்கொண்டுடும். தேவன் என்னை தாங்கியிருக்கிறபடினால் இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து தேவன் என்னை பாதுகாத்துக்கிறாங்க. இங்கே வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம்னு சொன்னாக்கா, ஏன்னா எனக்கு விரோதமாக இந்த உலகம், இந்த மாம்சம், இந்த மாம்சத்தினுடைய இச்சைகள், பிசாசுகள் எல்லாமே என்னை குற்றப்படுத்தி, என்னை சோர்வுக்கு உண்டாக்கி, அதைரியமுடையவனாக்கி, நீ ஒன்றுத்துக்கு லாய்க்கில்லை, இப்போ தவறிட்டீல, இப்போ நீ தவறி பேசிட்டீல, இப்போ நீ தவற பார்த்துட்டீல, நீ ஒன்றுத்துக்கு லாய்க்கில்லைன்னு சொல்லி நம்மளை எப்பொழுதுமே இந்த உலகம் குற்றப்படுத்தி, அதைரியப்படுத்தி, சோர்வுக்குடைய ஆக்கிறது தான் பிசாசுடைய வேலை. ஆனால் இயேசுடைய சுபாவம் இல்லை, இதுக்கு கொத்தி விட்டுருக்கேன், கொஞ்சோண்டு எருவு வச்சிருக்கிறேன், இல்லை தண்ணி பாய்ச்சிருக்கேன், இவளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன், இவன் மாறிடுவான், எப்படி இருந்தாலும் கனியை கொண்டு வந்துடுவான். நான் சொல்கிறது போல நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? பிசாசு. இந்த உலகமும் முழுவதும் நமக்கு விரோதமாய் லாய்க்கில்லை, இவன் லாய்க்கில்லை, இது ஒன்றத்துக்கு உருப்படாது என்று தான் உலகம் சொல்லும். ஆனால் தேவன் அப்படி நம்மளை ஒருபோதும் புறம்பை தள்ளுகிறதே இல்லை. வாசிக்கிறோம் அருமையான ஒரு நல்ல வசனம், தம்மிடத்தில் வருகிறவர்களை ஒருபோதும் அவர் என்ன பண்ணுறது இல்லையா, புறமே தள்ளுகிறதே இல்லை. நல்ல தேவனுடைய சுபாவம் என்ன தெரியுமா, தம்மிட்ட எத்தனை தடவை நீ பாவம் செய்து தன்னிடத்துல நான் பாவின்னு மனம் வந்து ஒத்துக்கிட்டு நீ வந்துட்டீன்னா உன்னை புறம்பே தள்ளுகிறதே இல்லை. நல்ல ஆண்டவர். ஆகையினால் அவர் என்னோடு இருக்கிறார், அவர் பட்சமாக நான் இருக்கிறேன், என் பட்சம் அவர் இருக்கிறார். அதான் வாசிக்கிறோம். நமக்கு சொந்த குமாரன் என்று பாராமல் அவரோடு கூட எல்லாவற்றையும் நமக்கு அருள்னவர். அதாவது நமக்கு மற்ற எல்லா காரியத்தை அருளாது இருப்பது எப்படி? சந்தோஷத்தை, சமாதானத்தை, நம்முடைய இதயத்தில் ஆறுதலை, நித்திய நம்பிக்கையை, இந்த பூமிக்குரிய காரியங்களை தேவன் நிச்சயமாயிலும் நம்ம
எல்லாத்தையும் தருவார். ஏன்னா தம்முடைய குமாரனே கொடுத்துட்டாரு, மற்ற எல்லாத்தையும் ஏன் எனக்கு கொடுக்காம எப்படி இருப்பாங்க? நிச்சயமாக கொடுப்பாங்க. அதான் வாசிக்கிறோம். அதாவது உங்களை குற்றம் சாட்டுகிறவன் யார்? அவன் குற்றம் சாட்டிகிட்டே இருக்கானா? அவன் குற்றம் சாட்டிகிட்டே இருப்பாங்க தான். அந்த குற்றச்சாட்டை நீங்கள் காதில் வாங்க வேண்டாம். இயேசுடைய ரத்தம் சிந்தப்பட்டது, உனக்காக ஒருவர் கரையும் செலுத்தப்பட்டது. ஒருவர் உனக்காக பாளையத்துக்கு புறம்பாய் அவருடைய சரீரம் சின்ன பின்னம் ஆக்கப்பட்டது, நார் நாராய் கிழிக்கப்பட்டது, அரை நிர்வாக்கம் ஆனார். ஏன்? இந்த பாவியை நேசித்தது நிமித்தம் கல்வாரி சிலுவையில் நிரூபித்து காமிச்சிட்டீங்க. உன்னை நேசிச்சிட்டேன்ப்பா. இனி நேசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அவருடைய இருதயத்தில்? ஒன்றுமே இல்லை. நம்முடைய குமாரனையே கொடுத்து உன்னை நேசிச்சிட்டப்போ நான் சொல்லி கடைசியாக நேசிச்சப்போ வேற ஏதாவது இருக்கா அவற்றில்? வேற ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அதுதான் வாசிக்கணும். தன் குமாரனையே கொடுத்து நான் உன்னை நேசிச்சிட்டேன். உன் குற்றச்சாட்டுகிறவன் யார்? பயப்படாது. அதுதான் வாசிக்கணும். உன்னை ஆக்கினைக்குள்ளாத்திக்கிறவன் யார்? எல்லாரும் ஆக்கினைக்குள்ளாத்துக்கிறாங்களா? அந்த விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை அங்கிருந்த அந்த யூதர்கள், அங்கே மனுஷர்கள் எல்லாரும் அவளை ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்தி குற்றப்படுத்தி இவ பாவம் செய்தாள்னு சொல்லி கொஞ்ச நேரத்தில் இவ சாகணும்னு சொல்லி அவங்க எல்லாரும் அவன் மேலே கல்லை எடுத்துக்கொண்டு அடிக்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. அவர் அருமையான பதில் சொல்கிறார். உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலாவது கல்லெறிட்டுன்னு சொன்ன உடனே அங்கே ஒருத்தன் கூட இல்லை. அவன் துண்டகானன் துணியகானன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடிட்டான், ஒருத்தனும் இல்லை. அந்த ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் கேட்பாங்க. ஸ்திரியை பார்த்து, எங்கப்பா எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாரும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்து உன்னை கொலை செய்யணும், கொல்லணும், அழிக்கணுங்கிற எண்ணம் இருந்தது. பிசாசுடைய குணம் அதுதான், நம்மளை அடிக்கணும், கொல்லணும், நம்மளை ஒன்றும் இல்லாமல் அடிக்கணும் தான் அவனுடைய வேலையே, பிசாசுடைய வேலையே. ஆனால் இயேசுடைய வேலை என்ன தெரியுமா? அவனுடைய அந்த தந்திரத்துக்கு, அவனுடைய அந்த குற்றச்சாட்டுக்கு எல்லாவற்றிற்கு இருந்து என்னை விடுதலையாக்கி என்னை அதிலிருந்து பாதுகாத்து, நீ இனி சுத்த மனசாட்சியோடு வாழ், இனி நான் உன்னை ஆக்கினைக்குள்ளா தீர்க்க மாட்டேன், நானும் உன்னை அவங்க எல்லாரும் ஆக்கினைக்குள்ளா தீர்க்கணும்னு விரும்புகிறாங்க, பிசாசும் உன்னை ஆக்கினைக்குள்ளா தீர்க்கணும்னு விரும்புகிறான், நான் உன்னை விடுதலை ஆக்கிட்டேன், போ, இனிமே பாவம் செய்ய, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளா தீர்க்க மாட்டேன். அதுதான் ஆண்டவர் சொல்றார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கவில்லை. நீ அமர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒருவருக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் ஒருபோதும் உங்களையே நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக்க கூடாது. உங்களையே நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக்குவீர்களானால் அது என்ன சுபாவம்னா பிசாசுடைய சுபாவம். மற்றவர்களை குற்றப்படுத்தினாலும் குற்றம்தான், என்னையே நான் குற்றப்படுத்தி என்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பேனானா அதுவும் பிசாசுடைய சுபாவம் தான். நான் விடுதலை ஆக்கிட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக கிரையம் கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. இனி ஏன் நீங்கள் இன்னும் கவலைப்பட்டு கூனி குறுகி இருக்கணும்? ஒருத்தன்ட்ட நீங்கள் 10,000 கடன் வாங்கிட்டீங்க, 10 வருஷமாக கொடுக்க முடியல, அது வட்டி குட்டி போட்டு அது பல லட்சமாக ஆயிடுச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, அது 5 லட்சமோ 10 லட்சமோ கடனை கட்டி கடன்காரன்ட்ட கடனை கொடுத்து முடிச்சிட்டாரு. கடன் சீட்டையும் வாங்கி கிழிச்சு போட்டார். இப்போது அந்த கடன் கொடுத்தோன்னே நீங்கள் நேராக பார்க்குறீங்க, பார்த்தோன்னே ஏன் நீங்கள் தலையை குனிஞ்சுக்கிறீங்க? ஏன் உங்களுக்கு பயம் வரணும்? எல்லாம் தான் கொடுத்தாச்சு, தீர்த்தாச்சுப்பா, வேறு ஒரு கொடுத்துட்டாரு. நீங்கள் பட்ட எல்லா கடனெல்லாம் தீர்த்தாச்சு. பாவங்கிறது அப்படிதான். அந்த பாவத்துக்கு நான் ஏதாவது ஒன்று செஞ்சு இந்த பாவத்தை தீர்ப்பேன்னா முடியாது என்னால். வேறு ஒருவர் அந்த பாவத்துக்கு அந்த கிரயத்தை கல்வாரி சிலுவையில் அவர் கொடுத்துட்டார். மனுஷனுடைய பாவத்துக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு அந்த பாவத்தை நிவர்த்தியாக்கலாம், பாவத்தை சரி செய்யலாம்னு மனுஷன் நினைக்கிறான். அது ஒருபோதும் முடியாது. பாவத்தை நிவர்த்தி செய்யணும்னா அது கல்வாரிக்கு போக வேண்டும். கல்வாரி சிலுவையின் மூலமாக தான் ஒரு மனுஷனுடைய பாவம் நிவர்த்தியாக்கப்பட முடியுமே அல்லாமல் தான தர்மத்தினாலே புண்ணியத்தினாலேயோ அவன் செய்கிற நற்கிரியினாலோ அந்த பாவம் நிவர்த்தியாக்க முடியாது. அதுக்கு வழி இல்லை. இப்பிரபஞ்சத்தின் தேவனான மனுஷனுடைய கண்களை குருளாக்கி வச்சிருக்கிறான்.
தீயிலே நடப்பதினாலையும், அக்கினி சட்டியை தூப்பதினாலையும், நாவலினாலே அம்பு குத்திக்கிறதுனாலையும், அழகு குத்திக்கிறதுனாலையும், தன் சரீரத்தை ஒடுக்கிக்கிறதுனாலையும் அதெல்லாம் பாவம் நிவர்த்தி ஆகாது. கல்வாரி சிலுவையிடத்தில் எந்த மனுஷன் வரவில்லையோ அவனுக்கு சுத்த மனசாட்சி இருக்கவே இருக்காது. அவன் தன்னைத்தானே ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்து தான் கொண்டிருப்பான். அவன் இந்த பூமியிற்குரிய எத்தனையோ ஆஸ்தியும் சௌக்கியமுடையவனாக இருக்கலாம், ஆனால் அவனுடைய மனசாட்சி அவனை வாதித்து கொண்டே இருக்கும், ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்து கொண்டே இருக்கும். விசுவாசம் குற்றப்படுத்தி கொண்டிருப்பான், அவனை தன்னை குற்றப்படுத்தி கொண்டிருப்பான். நான் அநேக மனுஷரை பார்த்துருக்கேன், அவர் படுக்கையில் படுத்திருக்கும் போது ஐயோ நான் அது தப்பு செஞ்சு விட்டேனே, இங்கே தப்பு செய்து விட்டேனே, இந்த தப்பு செய்து விட்டேனேன்னு சொல்லி படுத்த படுக்கையிலே அவர்கள் குற்ற உணர்வோடு இருக்கிற மனுஷர்களை நான் பார்த்துருக்கிறேன். நல்ல இரத்த ஓட்டம் திமிரு இருக்கும்போது அவர்கள் அந்த எண்ணம் வராது. ஒடுங்கும்போது அவர் சொல்லுவார், ஐயோ நான் இன்னாரை ஏமாற்றி விட்டேன், இந்த இடத்துல கொலை செய்து விட்டேன், இன்னாரை கெடுத்து விட்டேன், இன்னாரை ஏமாற்றி விட்டேன். ஏனென்றால் தேவன் மனசாட்சி ஒன்றை வைத்திருக்கிறார். ஒரு ஆடோ மாடோ படுத்துக்கிட்டு மரித்து போகிற நாளில் ஐயோ அந்த மாட்டை குத்திட்டேன், இந்த ஆட்டை குத்திட்டேன்னு சொல்லி எந்த ஆடோ மாடோ வருந்தாது. ஏன்னா அவைகளுக்கு மனசாட்சி கிடையாது. ஆனால் மனுஷன் படுத்துக்கொண்டு அவன் அழுவதை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு மனுஷன் சொன்னதை பார்த்துருக்கேன், சேட்டு நான் இந்த தவறு பண்ணிட்டேன், கடவுள் நான் மன்னிப்பாரா? நீங்கள் உண்மையாகவே என்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு செஞ்ச தவறுனா மன்னிப்பார். இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், வெளியே சொல்ல முடியாது, அந்த வாயால் அந்த சொல்ல முடியாது. அவர் சொல்லிட்டு படுக்கையில் உட்கார்ந்து அழுவார், நான் பண்ணிட்டேன் சேட்டு இந்த தப்பு. நிச்சயமாயிலும் ஆண்டவர் மன்னிப்பார். நீங்கள் பாவின்னு உணர்றீங்கன்னா இயேசுவை கூப்பிட்டு இயேசுவே இப்படி ரத்தத்தால் என்னை கழுவுங்கன்னு சொல்லிங்கன்னா நிச்சயமாக உடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்படி அநேக வயதானவர்கள் 75 வயது உடையவர்கள்லாம் என்னிட்ட புலம்புனதை நான் பார்த்துருக்கேன். நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் செஞ்சது யாருக்கும் தெரியாது. என் ஒரு சிநேகிதனாக இருந்த அவனுடைய மனைவியே நான் வைத்து கொண்டேன், ஆனால் அவன் என்னை கபலற்றவனாக இருந்தான், பேர்பட்ட துரோகினா. என்னை ஆண்டவர் மன்னிப்பாரா? இன்னொரு சொல்லுவதோ கேட்டிருக்கேன், ஒரு தெருவையே கொளுத்தி இருக்கிறேன், கடவுள் என்னை மன்னிப்பாரா? இன்னாரை ஏமாற்றி இருக்கிறேன், கடவுள் என்னை மன்னிப்பாரா? நிச்சயமாக மன்னிப்பு உண்டு. கல்வாரி சிலுவையிலே அந்த திருடனை அவர் மன்னித்து அவருடைய பரலோகத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டு அதை நிரூபிச்சிட்டார். தம்மோடு கூட பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டார். கொலைகாரன் எத்தனை குடும்பத்தை கெடுத்தான்னு தெரில, எத்தனை குடும்பத்துடைய சொத்தை எடுத்துக்கிட்டான்னு தெரில, எத்தனை பிள்ளைகளை கொன்னான், எத்தனை புருஷனை கொன்னான், எத்தனை மனைவிமார்களை கொன்னான்லாம் தெரில அவனுக்கு. அவனுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினச்சிக்கங்கன்னு சொன்னான். இன்னைக்கு நீ என்னோட கூட இருப்பேன்னு சொன்னார். நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போனேன். எங்கே அந்த அவருடைய வலது பாகத்தில் ஒருத்தனை இருந்தானே, அவன் எங்கே சொன்னால் அவன் சொல்லுவான், இந்த பாவி நான் தான், இந்த பாவி நான் தான் அவன் சொல்லுவான். அது அவருடைய இரக்கம், அவருடைய தயவு. எந்த ஒரு நற்கிரியை செய்தாயிலும் அவன் பரலோகத்துக்கு போனான் ஒன்றும் இல்லை. அவன் பாவின்னு ஒத்துக்கிட்டான், அது நிமித்தம் தேவன் அவனை பரலோகத்துக்கு அவனை புசிட்டான். அவன் ஆக்கினைக்குள்ளாய் அது வரைக்கும் தீர்த்துக்கிட்டு இருந்திருப்பான். ஆனால் இயேசு சொன்ன பிற்பாடு அவன் இளைப்பாறுதலுடன் நடந்திருப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு நம்மளை குற்றப்படுத்தி சோறுக்கு உண்டாக்கி அதைரியம் உண்டாக்குறது அவனுடைய வேலை. இப்போ முத்தில ஆதி நாட்கள்ல இருந்து அவர் ஆதி முதல் எழுதியிருக்கிறது வேத புஸ்தகம், ஆதி முதற்கொண்டு அதுதான் அவனுடைய வேலை. அதனால் நீங்களும் நானும் அதாவது இந்த வசனத்தில் வாசிக்கிறது மாதிரி, அதாவது தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அவர்களை நீதிமான் ஆக்குகிறவர். என்னை நீதிமானாவும் மாற்றுகிறார், குற்றத்தில் என்னை விடுதலை ஆக்குகிறார். அதை நான் அடிக்கடி நான் சொல்கிறது போல், ஏற்கனவே நான் 10 லட்சம் கடன் பட்டவானா, அந்த கடனையும் கட்டி முடிச்சிட்டாரு. திருப்ப என் கணக்கில் 10 லட்சத்தை என் அக்கௌண்ட்டில் வரவும் வைக்கிறார். இதுதான் நல்ல செய்தி. இது இயேசு தான் என் பாவத்தை மன்னிச்சாரு ஒன்று. இப்போ இயேசுடைய நீதி இருக்குல்ல, அந்த நீதியை எடுத்து என் அக்கௌண்ட்டில் மறுபடியும் 10 லட்ச ரூபாயை வரவு வைக்கிறார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய ரகசியம், மகா ரகசியம். எல்லாமே யார் நடந்தது?
இயேசுவிடத்தில் தான் நடந்தது. ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை குற்றவாளியாய் தீர்க்கிற பிசாசுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஏனென்றால் சாத்தான் நம்மளை சோர்வுக்கும் அதைரியத்துக்கு உடையவராக்கி நம்முடைய காலில் ஓடுற குதிரையுடைய காலில் 10 கிலோ வெயிட் உள்ள ஒரு கல்லை கட்டிட்டா அந்த குதிரை ஓட முடியுமா? வானத்தில் உயர பறக்கக்கூடிய கழுகுடைய காலில் ஒரு கிலோ ஒரு இரும்பு துண்டை கட்டிவிட்டா அது வானத்தில் பறந்து போக முடியுமா? அது ஒருபோதும் பறந்து முடியாது. குட்டி பசங்க விளையாடும் போது அப்போல்லாம் பார்த்தா தட்டாடா பிடிச்சி சின்ன கல்லை கட்டி அந்த வாலில் கட்டி பறக்க விடுவாங்க பசங்க. அந்த தட்டம் பறக்கவே முடியாது. அது பிசாசம் அப்படிதான். நீங்கள் பறக்க வேண்டியவர்கள், வானத்து உயர தேவனோடு நடக்க வேண்டியவர்கள், தேவனோடு உறவாட வேண்டியவர்கள். உங்களை கல் கீழே இழுக்குது. அந்த வருஷத்தில் நீ பாவம் செஞ்சில, இன்னும் 15 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்துக்கிட்டீல, 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்துக்கிட்டீல. ஆமாம், நடந்துக்கிட்டே தான், உண்மைதான். ஆனால் அது எல்லாத்துக்கும் கரையை செலுத்தியாச்சு. எல்லாம் என் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, என்னை விடுதலாக்கி விட்டாரு. அதனால் பிசாசுக்கு நாம் எப்பொழுதும் ஒன்றை சொல்லணும். என் ஆண்டவராகிய இயேசு எனக்காக கல்வாரியில் சிந்தப்பட்ட இரத்தத்தை பிசாசுக்கு எப்பொழுதும் ஞாபகம் பண்ணணும். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தால் அவர்கள் மன்னிக்கப்பட்டார்கள், இயேசுவின் அவன் குற்றச்சாட்டிலிருந்து விடுதலாக்கப்பட்டார்கள் வாசிக்கிறோம். அந்த 12ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நினைக்கிறேன். 12:10 வாசிங்க. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். பிசாசனை குற்றப்படுத்தின தாழ தள்ளப்பட்டு போனான். இது கதையா இருக்க வேண்டாம், இதெல்லாம் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். இங்கே அமர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை குற்றச்சாட்டினவன், உங்களை ஒழிக்கணும்னு நினைச்சவன், உங்களை அழிக்கணும்னு நினைச்சவன், அவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அவன் இனி தலை எடுக்க முடியாது. கல்வாரி சிலுவையில் அவனுடைய தலை நசுக்கப்பட்டாச்சு. கொலைசியர் 2ஆம் அதிகாரம் 14-15, எபிரேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14-15. பிள்ளைகள் மாம்சமும் இரத்தம் உடையவராக இருக்க அவரும் அவர்களை போல ஆனார். மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை தம் மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர் யாவரையும் விடுதலையாக பண்ணும் பொருட்டு அவரும் என்னை போல இந்த பூமிக்கு வந்து என்னை விடுதலையாக்கி விட்டார். அருமையான தினுடைய பிள்ளைகளே, நீங்கள் வான உயர பறக்க வேண்டியவர்கள், வான உயர தேவனோடு நடக்க வேண்டியவர்கள், ஏனோக்கை போல நோவாவை போல தேவனோடு நடக்க வேண்டியவர்கள். நீங்கள் இன்னும் கூனி குறுகி சோர்ந்து அதைரியமுடையவர்களாய் சாத்தானுடைய குற்றச்சாட்டுக்கும் அவருடைய அதைரியத்துக்கும் நீங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது. பாவிதான், பாவிகளில் பிரதான பாவிதான். ஆனால் எல்லா பாவத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாயிடுச்சு கல்வாரி சிலுவையில். ஆனால் நீங்கள் ஒருபோதும் அதைரியமுடையவர்களாக இருக்கக்கூடாது இந்த பூமியிலே. இன்னொன்று, ஏசாயாவின் புத்தகம் 50வது அதிகாரம், ஏசாயாவின் 50வது அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். ஐம்பதாவது அதிகாரம் அதில் 7வது வசனத்திலிருந்து 50வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிங்க. 7, 8, 9 3 வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாரை போல் ஆக்கினேன். என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார். என்னோட வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக. யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள், பொட்டு பூச்சி அவர்களை அரிக்கும். இந்த தீர்க்க தரிசனம் இயேசுவை குறித்தான ஒரு தீர்க்க தரிசனம். இயேசு குறித்தான தீர்க்க தரிசனம். இயேசு இந்த பூமியிலே பிறப்பதற்கு முன்பதாக
பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு குறித்து சொல்லப்பட்ட வசனங்கள் இங்கே இருக்குது. ஃபுல்லாகவுமே இந்த அதிகாரம் பூராவுமே இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியம். இயேசுவை குற்றப்படுத்தினாங்க, இயேசுவை ஆக்கினியர்களை விமர்சனை தீர்த்தாங்க. அவங்களால முடிஞ்சுதா? ஒருபோதும் முடியல. இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை, நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆகையால் அவர் தன்னுடைய முகத்தை கற்பாரை போல் ஆக்கினாராம். காரி துப்பும் போதும், அவமானப்படும் போது, அவர் முகத்தை அறையும்படும் போது, அவர் முகத்தை கல்லுப்பாற மாதிரி ஆக்கிட்டாராம் தான் இருதயத்தில். நீங்களும் நானும் இந்த பூமி நாட்கள் அநேக சமயங்களில் கல்லு போல் ஆக்கிக்கணும். காரி துப்புறாங்க அவரை மொஞ்சில், கன்னத்தில் அரைகிறாங்க, அவர் முகத்தை துணியில் கட்டி யாருன்னு கேட்குறாங்க. அவர் கல்பாறை போல் ஆக்கிக்கிட்டார். அவர் மனுஷனா இல்லை, அவர் அல்ல, கற்பாறை போல் ஆக்கிட்டார். தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் இந்த பூமி நாட்களில் சில நேரத்தில் கல்லாக இருந்துடணும், கல் போல முகத்தை ஆக்கிடணும். நாங்கள் வாசிக்கிறோம், நான் வெட்கப்படுவதில்லை. யார் வெட்கப்பட மாட்டாங்க? இந்த பூமியுடைய அவமானத்துக்கும் நிந்தைக்கும் தவறாய் புரிந்து கொள்வதற்கெல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணாதவர்கள் வெட்கப்படவே மாட்டாங்க. நான் பார்க்குறேன், என்னை நீதிமானாக்குனவர், 8ஆம் வசனம், என்னை நீதிமானாக்குறவர் என் சமீபமாக இருக்கார், என் பக்கத்திலேயே இருக்கிறார். அவர் நான் தனியாக இல்லை, என்னை நீதிமான் ஆக்குறவர், எனக்கு கிரையம் கொடுத்தவர். அந்த கடங்காரன் என்னை எப்பொழுதும் என்னை குற்றப்படுத்தி சோர்வடைய பண்ணதற்கு ஆயத்தமாக இருக்கான். ஆனால் அதோ கடன் கொடுத்தவர் இருக்கார் பாருன்னு சொல்லி நம்மளை குற்றப்படுத்துகிறவனுக்கு சொல்லணும், என் ஆண்டவர் கல்வாரி சிலுவிலே அவர் கிரையம் செலுத்தினார் பாருன்னு சொல்லி. ஒரு தேவனுடைய மனுஷனை கொடுத்தான சாட்சி எனக்கு, அவர் மாற்றில் லுத்தர் என்று நான் நினைக்கிறேன். அவர் கட்டிலில் படுத்திருந்தாராம். கட்டிலில் படுக்கும்போது ஒரு பெரிய பட்டியலை எல்லாம் அவருக்கு காமித்தானாம் பிசாசு. இந்த தப்பு பண்ணன்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியலே. நமக்கும் தெரியும் பாவங்கள் ஆண்டவர் மன்னிச்சிட்டார் தான், ஆனால் செய்த பாவங்கள் நம்முடைய மனதிலுக்கு வரும். அன்றைக்கு சமயங்களில் எனக்கும் வரும். 10 வயதில் 12 வயதில் எப்போ வினவு தெரிஞ்ச நாள்லேருந்து நம்ம செய்த பாவங்கள்லாம் நம்முடைய மனதுக்கு தெரியும். ஆனால் பாவம் மன்னிக்கப்பட்டாது, அந்த நினைவுகளை அழிக்க முடியாது, வரும். அவருக்கு அப்படியே பிசாசு காமிச்சானா பெரிய பட்டியல் போட்டு. அதுக்கு அவர் சொன்னாராம், இவ்வளோதான் உனக்கு தெரியும், இன்னும் இருக்குது பாவம், அதையும் சொல்கிறேன் எழுதிக்கேன்னாராம். இன்னும் சொல்கிறேன் அதையும் கீழே எழுதிக்கேன்னாராம். அது சொல்லிட்டு அடுத்தபடி சொன்னாராம், இவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சுத்திகரிக்கிறது, இவருடைய எல்லா பாவங்களும் இயேசுவின் ரத்தம் கழுவி சுத்திகரிக்கிறதுங்கிறத மேலே இதையும் எழுதிக்கேன்னாராம். நீ குற்றப்படுத்துறது உண்மைதான், ஆனால் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்கிறதையும் எழுதிக்கேனாராம். அவன் துண்டை காணும் துணியை காணும் ஓடிட்டான் பிசாசு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆனா ஆவணாங்கிறது ஆரம்ப படிப்பு தான், ஆனால் முடிவு வரைக்கும் அந்த வார்த்தையை மறக்க முடியாது. ஏபிசிடி ஆரம்ப எழுத்து தான், அந்த பூமியில் இருக்கிற நாள் வரைக்கும் ஏபிசிடி யாரும் மறந்து போக மாட்டாங்க. இயேசுவின் ரத்தம் ஆரம்பமும் தான் நம்முடைய வாழ்க்கையில். இந்த பூமி விட்டு போகிற நாள் வரைக்கும் இயேசுவின் ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் அது முடிவும் உடையதாக இருக்கணும். அதனால் பிசாசுக்கு நம்ம எப்பொழுதும் இயேசுவின் ரத்தத்தை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். குற்றமற்ற மாசற்ற இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினாங்க, அவருடைய பாவம்லாம், என்னுடைய பாவத்தெல்லாம் அவருடைய ரத்தம் கழுவிடுச்சு, என்னை விடுதலையாக்கிடுச்சு, என்னை நீக்கிடுச்சு, நான் வான் உயர பறக்க வேண்டியவ. ஏதாவது என் காலில் கல்லை கட்டி விடலான்னு நினைக்காத. பிசாசு யாருடைய காலெல்லாம் கல்லை கட்டி விட்டு நீ பறக்காதன்னு வச்சிருக்கிறோம் நிறைய பேரை. இல்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வான் உயர சிறகடித்து தேவனோடு உறவாடி பவுலை போல 3ஆம் வானத்துக்கு சென்று எப்பொழுதும் உடைய ஆவியில் சரீரம் இந்த பூமியில தான் இருக்கும். நான் 3ஆம் வானத்தில் சிறகடித்து தேவனோடு உறவாடுகிறவர். எபேசியரில் வாசிக்கிற உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார செய்தார். நீங்களும் நானும் உன்னதத்தில் உட்கார்ந்திருந்து இந்த பூமியை பார்க்க வேண்டியவர்கள். உன்னதத்தில் இருக்கணும் ஆவியில். அதுதான் தேவன் அழைக்கிறார். பிசாசன் பூமிக்குரிய அற்ப காரியங்களை காமித்து கீழே இழுத்து தள்ள முற்படுவான். ஆனால் பிசாசை தேவன் கீழே தள்ளி விட்டார். மண்ணையே நீ தின்னு கொண்டு இரு என்று சொல்லி அவனை கீழே தள்ளி விட்டார். மண்ணுக்குரியவர்கள் யாரோ அவர்கள் மேல் அவனுக்கு அதிகாரமும் ஆதிக்கம் இருக்கிறது. விண்ணுக்குரியவர்கள் மேல் அவனுக்கு ஆதிக்கம் இல்லை, அதிகாரம் இல்லை.
நீங்கள் நானும் மேலான விலையே நோக்குகிறவளாக இருப்போமானா பிசாசுக்கு ஒரு அதிகாரமும் எனக்கு இருக்கவே இருக்காது. அவன் எப்பொழுதும் என் காலுக்கு கீழேயே இருப்பான் பிசாசு. ரோமரின் புஸ்தகத்தில் கடைசி அத்தியாயத்தில் நாம் வாசிக்கிறது போல சாத்தானை உங்கள் காலின் கீழ் தேவன் வைப்பார். காலின் கீழ் இருக்க வேண்டிய பிசாசுக்கு நான் அவனை இடம் கொடுத்து சேர் போட்டு உட்கார வைத்து அவனோடு உறவாடி ஐக்கியப்பட்டு அவனோடு சம்பாஷித்து கொண்டு இருப்பான். சில நேரத்தில் சம்பாஷித்து கொண்டே இருக்கக்கூடாது, பிசாசோடு பேசவே விடக்கூடாது. இயேசு வாழ்ந்த நாட்களில் பிசாசை பார்த்து என்ன அவன் பேருன்னு கேட்டார், அதுக்கு தான் சம்பாஷிக்க விட மாட்டார். நாம் பிசாசோடு பேசி கொண்டிருக்கூடாது, பிசாசு மனுஷனோடு பேசி கொண்டு இருக்கக்கூடாது. அவன் எப்பொழுதும் காலுக்கு கீழ். ஆகையினால் இயேசுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஜெயிக்கிறவராய், ஜெயம் பெற்றவராய், உன்னதத்தில் பிதாவுடைய வலது பாஷை வீட்டிருக்கிறவராய் மாத்திரமில்லை, எனக்காகவும் உங்களுக்காகவும் பரிந்து பேசுகிறவராக மறந்தே போகக்கூடாது. இன்னொரு காரியம், எபிரேயரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7வது அதிகாரம் 25வது வசனம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இப்போ இயேசுவானவர் எங்க இருக்காங்க? பிதாவுடைய, நான் திரும்ப திரும்ப சொல்றது போல, பிதாவுடைய எங்க இருக்கிறாங்களா? மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவதற்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடியால் அவரை முற்றுமுடிய ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அப்போ பிதாவுடைய வலது பாஷத்தில் எனக்காக என்ன செய்கிறாரா? வேண்டுதல் செய்கிறார். என்னை முற்றுமுடிய என்னை ரட்சிக்கணும், அவருடைய சுபாவம் கொண்டவனாய், அவருடைய சுபாவம் உடையவளாய் எப்படியாவது நான் மாற்றிடணுங்கிறதுல அவர் அவ்வளவு வைராக்கியம் கொண்டவராக இருக்கார். அவருடைய சுபாவம், அவரை போல பேச, அவரை போல இந்த பூமியை பார்க்க, அவரை போல பணத்தை கையாள, அவரை போல நேரத்தை நான் கையாள, அவரை போல மனுஷரை பார்க்க. சில சூழ்நிலை நம்முடைய இருதயம் கடினமாகிடுது, நம்முடைய இருதயம். ஆனால் அவருடைய இருதயம் மனதுருகிற இருதயம் இருந்தது. அநேக சமயங்களில் அவர் மனதுருகிற இருதயம், மேய்ப்பின் இல்லாத ஆடுகளை போல் இருக்கிறவளை கண்டு அவருடைய இருதயம் எப்படின்னா மனது உருக்கம் இருந்தது. இயேசுக்கு மனது உருக்கம். அந்த மனது உருக்கத்தின் ஆவி நமக்கு எத்தனையோ நாள் வந்து சபைக்கு இருக்கிறோம், ஆனால் அவரை போல மனது உருக்கத்தின் ஆவி நமக்கு இருக்கா? நான் எருமையாக விரும்புகிறேன், ஆண்டவர் எம்மை போல் அந்த மனது உருக்கத்தின் ஆவி எனக்கு வேணும். இல்லை, இயேசுக்கு அந்த சுபாவம் இருந்தது. இப்படி ஏராள சுபாவம் இயேசுவிடத்திலே பூத்து குலுங்கி காய்த்து அவருடைய வாழ்க்கையில் அவ்வளோ சுபாவம் நிரம்பி இருந்தது. அதையும் நீங்களும் நானும் அடையணுங்கிறதுக்காக பிதாவுடைய வலது பட்சத்தில் அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இது நீங்கள் மறந்துடவே கூடாது. உங்களை ஆக்கினைக்குள்ளா தீர்க்கும்போது, உங்களை சோர்வடைய பண்ணும்போது, அதைரியமடைய பண்ணும்போது தான் பிசாசுக்கு நீங்கள் சொல்லணும், இல்லை எனக்கு ஒருத்தர் உண்டு. யோபு அதை காணலை. யாராவது இருந்தால் தேவலாம்னு சொல்லுவார், புலம்புவார். எனக்கும் தேவனுக்கும் ஒரு மத்தியஸ்தர் இருந்தால் தேவலான்னு சொல்லுவார். ஆனால் எனக்கும் தேவனுக்கு ஒருத்தர் உண்டு. அதை மறந்து போகவே கூடாது. கடைசி இன்னொரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கும். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். அதாவது இப்போ கடைசி நாட்களை குறித்து உலகம் பேசிக்கிட்டு இருக்கு. கடைசி நாட்கள், கடைசி காலம், எல்லாரும் பேசுகிறாங்க கடைசி காலம். ஆனால் அவர் ஏன் தாமதமாக இருக்கிறாரு? ஏன் தாமதமாக இருக்காங்கன்னா அதுதான் இது வாசிக்கணும். என்ன வாசிக்கிறேன்னாக்கா, கர்த்தர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிட மாட்டாங்க. கண்டிப்பாலுமே இதுக்கு மேல் வசனம்லாம் இருக்குது. அதுக்கு மேல் வசனம்லாம் இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக இருக்கப்பட்டிருக்கு, இந்த உலகம் அழிய போகிறது, தேவனுக்கு பயந்தவங்க நீங்கள் எப்படி நடக்கணும், பசுத்த நடக்க ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழணும், இந்த உலகம் அவ்வளோ சீக்கிரமாக அழிய இருக்கிறது சொல்லிட்டு ஒரு பெரிய காரியத்தை சொல்லிவிட்டு
வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற அவர் வல்லவர் தான். ஆனால் ஏன் இன்னும் அவர் இன்னும் செய்யலைன்னாக்கா, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறது போல, நம்மேல என் மீது அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். இன்னும் அவருடைய சுபாவம் என் வாழ்க்கை இன்னும் வரணுமே, அதுதான் வாசிக்கலாம். என்ன வாசிக்கனாக்கா, ஒருவரும் கெட்டு போகாமல், ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாது. அதான் அவருடைய மகாபிரதான இறக்கம். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேணும் என்று நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்ம மீது நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கார். எப்படியா இருந்தாலும் இவன் இவள் என்னை போல சீக்கிரம் மாறிடும், என் பிள்ளை என்னை மாதிரி ஒரு நாளைக்கு மாறிடும், கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மாறிடும். ஆயினால் வருகிற நாட்கள்லாம் நம் மீது அவர் நீடிய பொறுமையுடையவராய், நீடிய தயவுடையவராய், பரிந்து பேசுகிறவராய், இரக்கமுடையவராய், மகிமையின் ஆசனங்களில் அவர் வீட்டிருக்கிறார். ஆக நம்முடைய கண்கள் பிதாவுடைய வலது பாரசத்தில் வீட்டிருக்கிற இயேசுவை நம்முடைய கண்களை தரிசிக்கட்டும். பிரியமானவர்களே, நீங்கள் உங்களை பார்த்து குற்ற உணர்வுடையவராகி சோர்ந்து கூனி குறுகி அதைரியம் ஒருபோது இருக்க வேண்டாம். மழை போல பிரச்சனை இருக்கிறதா, போன வாரம் நம்ம கேட்டது போல இருக்கட்டும். ஆனால் அதை விட பெரியவராச்சு என்னுடைய ஆண்டவர். ஆகையினால் இந்த நீங்கள் உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருவரையும் நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் உங்களையே நீங்கள் ஒருபோதும் ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்து கொள்ள வேண்டாம். இயேசு சொல்லுவார் அந்த ஸ்திரீ, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கவில்லை, நீ போ, சமாதானத்தோடு போ. ஆகினால் நம்மையே நாம் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்க வேண்டாம். ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிற பிசாசானவன் நான் தாழ தள்ளப்பட்டு போனான். இதை நீங்கள் நான் மறந்து போக வேண்டாம். ஆமென். ஆண்டவருடைய நல்ல வார்த்தைகளுக்கு நானும் நன்றி செலுத்துகிறேன். நாம் அந்த வாசித்த அந்த யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 நாம் வசனங்களை நாம் வாசித்தோம். அதில் 2 நிலையில் உள்ள காரியங்களை நாம் அங்கே வாசிக்கிறோம். என் பிள்ளைகளே, முதலில் என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். என் பிள்ளைகளே, நீங்கள் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய புண்ணியத்துக்கும் அவருடைய புகழுக்கும் அழைக்கப்பட்ட நீங்கள் பாவம் செய்யாதபடி நான் உங்களுக்கு எழுதுகிறேன். நாம் தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு மறுபடி பிறந்து ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று வாழ்கிற நம்ம ஒவ்வொருவரும் உண்மையாலுமே நம்முடைய நிர்பந்த நிலையை உணர்ந்து, நம்முடைய தேவை உணர்ந்து, ஆண்டவரே நான் பாவத்தை நான் ஜெயிக்கணும், ஆண்டவரே பாவத்துக்கு கீழாக இருக்கக்கூடாது, ஆண்டவரே பாவத்திற்கு மேலாக நான் இருக்கணும், என்னுடைய மனுஷீக பாவங்களை நான் வெறுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய நிர்பந்த நிலையை நம்ம உணர்ந்து ஆண்டவரிடத்தில் வரும்போதெல்லாம் நாம் பாவம் செய்யாதபடி, பாவத்தை ஜெயிக்க, அக்கிரமங்களை ஜெயிக்க அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அது ஒரு நிலை. அதுதான் அந்த 60 வயசில் இருந்த அந்த அப்போஸ்தலனுடைய இருதயத்தில் உண்டாயிருந்த பாரம். நீங்கள் பாவம் செய்யாதபடி நான் இதை எழுதுகிறேன், பாவம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் தேவனுடைய வார்த்தைகள், பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார் அப்படிங்கிறத குறித்து நான் எழுதுகிறேன். இந்த காண்டக்டில் 3 வசனத்தை நான் வாசிக்கலாம். பவுலும் இதே வார்த்தை சொல்கிறாங்க. 1 கொரிந்தியர் 15:34 வாசிங்க. ஒன்று கொரிந்தியர் 15:34. நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு.
ஒரு மனுஷன் பாவத்துக்குள்ளே விழுகிறானா, ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படி எழுதினார், அவன் மிகுந்த மெத்த பெருமைக்காரனாக இருந்தால் தான் பாவத்தில் வீழ்ச்சியில் விழுந்துருவான். ஒரு மனுஷன் விபச்சாரத்தில் வேசித்தனத்தில் உழுவுறானா அவன் மித்த பெருமையில் இருக்கான். அவனுடைய வாழ்க்கையில் விழிப்பில்லை, அவனுடைய வாழ்க்கையில் எச்சரிக்கை இல்லை, தேவனுடைய இரத்தத்தை குறித்து அவனுக்கு ஒரு விழிப்பில்லை. அதனால் அவன் பாவத்தில் விழுந்துட்டான். நம்ம எல்லாருமே பாவிகள் தான். ஆனால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டிருக்கிற நாம், இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டுருங்க. ஒரு விழிப்பு நமக்கு தேவையாக இருக்குது. ஆண்டவரே, இப்போ நான் அதை பார்க்கணுமா வேண்டாமா, இதை பேசணுமா வேண்டாமா, இங்கே நிற்கணுமா வேண்டாமா, இதை செய்யணுமா வேண்டாமா, இந்த விழிப்பெல்லாம் இல்லைன்னா அது யாராக இருந்தாலும் பாவத்தில் விழுந்துருவாங்க. அதனால தான் பவுல் எச்சரிக்கிறார். அந்த யோவான் எச்சரித்ததுபடியே நான் எழுதுகிறாங்கிறார். நீங்கள் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடி நான் உங்களுக்கு எழுதுகிறாங்கிறார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தெளிவாக இருங்க, விழித்திருங்க. அவங்க எப்படிப்பட்ட கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் சரி. டேவிட் மில்லர் அப்படிங்கிற ஒரு பரிசுத்தவான் அமெரிக்காவில் வாழ்ந்தார். அவருக்கு கிட்டத்தட்ட 97 வயசு. அவரை பார்த்து ஒரு வாலிபர் கேட்டாராம், நீங்கள் இவ்வளவு பரிசுத்தவானா சபைகளை நிறுவியிருக்கிறீங்க, இவ்வளவு அப்போஸ்தலனாக நீங்கள் வாழ்ந்திருக்கீங்க, ஆனால் உங்களிடத்துலேருந்து நான் ஒரு ஆலோசனை பெற விரும்புகிறேன். இவ்வளவு வளர்ச்சிக்கு, இவ்வளவு தாழ்மைக்கும், இவ்வளவு ஆண்டவருடைய சுபாவத்துக்கும் தேவன் உங்களை பயன்படுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவரிடத்தில் ஒரு வாலிபன் கேட்டதுக்கு அவருக்கு அந்த வாலிபனுக்கு அந்த தேவனுடைய மனுஷன் ஆலோசனை என்ன சொன்னார்னா, நான் இன்றைக்கும் நான் தெய்வ பயத்தோடு என்னுடைய பாவங்களை குறித்து நான் விழிப்பாக இருக்கேன். நான் தேவனுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் தேடுறேன். என்னுடைய பாத்திரத்தை நிரப்பும்படி என்னுடைய வெறுமையை உணர்ந்து நான் அவரிடத்தில் போகிறேன். அதனால் தேவனுடைய வல்லமையுள்ள கரம் என்னை தாங்கி கொண்டிருக்கிறது. அதனால் நான் நிற்கிறேன். அவருடைய நீதியின் வஸ்திரம் என்னை தாங்கி உடுத்தியிருக்கு. அதனால் நான் நிலை நிற்கிறேன். என்னுடைய நீதியெல்லாம் எப்படி இருக்குன்னா, அது மனுஷர் காணக்கூடாத அழுக்காக இருக்குது. நானே பார்த்து நானே விரும்பக்கூடாத அவ்வளவு அழுக்கும் கேடு கெட்டதாக இருக்குது என்னுடைய இருதயம். ஆனால் தேவனுடைய நீதினால் நான் நிலை நிற்கிறேன். 97 வயசானாலும் அவருடைய நீதி என்னை தாங்குது அப்படின்னு சொன்னார். இதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நான் எவ்வளவு கிறிஸ்து வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும், ஆண்டவரே, நான் ஜாக்கிரதையாக இல்லைன்னா, எனக்கு ஒரு விழிப்பில்லைன்னா, இங்கே பவுல் சொன்னது போல் நீங்கள் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதவர்களாக இருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்கிறேன். பாவத்தில் ஜீவிக்கிறாங்க, பாவத்தை ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. நான் வெட்கம் உண்டாக இதை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில், ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டுட்டேன், ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை குறித்து நான் வெட்கப்பட்டு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நான் மனம் திரும்பிட்டேன், ஆண்டவரே அப்படிங்கிறார். இப்படி நான் விழிப்போடு இருந்தவென்றால் அந்த பாவத்தில் நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம். தேவனுடைய உதவியை நாடுவோம், தாழ்மையாக இருப்போம், நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இன்னும் பேதுரு சொல்லும்போது சொல்லுவார், இங்கே விழிப்பாருங்கன்னு சொன்னார். பேதுரு சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைத்திருக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். இங்கு அவருடைய ஆலோசனை, பேதருடைய ஆலோசனை பாருங்கள். அவர் பின்மாற்றம் அடைஞ்சு தேவனை மறுதலித்து போன அவர் பரிசுத்தாவியானவரை பெற்று அந்த 120 பேர் அந்த 120 பேர் கூடியிருந்தபோது அந்த மேல் வீட்டிலே ஒரு அபிஷேகத்தை பெற்றார். பரிசுத்த ஆவியானவரை பெற்றதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, எப்படியெனில் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும், இந்த மனுஷனாக வாழ்கிற நாம் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல்
ஆண்டவரே, என்னுடைய இச்சையின்படி நான் பிழைக்கக்கூடாது ஆண்டவரே. தேவனுடைய உம்முடைய சித்தத்தின்படி பிழைக்க தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்து, நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாவங்களை விட்டு ஓய்ந்து, கோபத்தை விட்டு ஓய்ந்து, அக்கிரம சிந்தையை விட்டு ஓய்ந்து, குறை சொல்கிறத விட்டு ஓய்ந்து, சுயமாக செய்கிற காரியத்தை விட்டு ஓய்ந்து, எல்லாவற்றையும் ஓய்ந்து அவன் வாழத்தக்கதாக ஆண்டவரே இந்த வாழ்க்கை நமக்கு வேணும். இதை விரும்புகிறேன் ஆண்டவரே, இதை விரும்புகிறேன். இதுதான் அந்த யோவான் எழுதின அந்த 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இது ஒரு பகுதி. ஆனால் ஒரு மனுஷன் தவறுதலாக பாவத்தில் விழுந்துட்டான், தவறிட்டான் அப்படின்னா குற்ற மனசாட்சி பட வேண்டாம். நம்ம கேட்டது போல் குற்ற மனசாட்சிக்கு இடம் கொடுக்கவே வேண்டாம். ஆண்டவரே, நான் எழுந்து வந்துடுறேன் ஆண்டவரே. அந்த கெட்டுப்போன அந்த இளைய சகோதரன், அந்த இளைய குமாரன், அவன் தகப்பனுடைய அன்பை நினைத்து பார்க்குறான். நினைத்து பார்த்து அவன் மனம் திரும்புகிறான். மனம் திரும்பி பிதாவிடத்தில் அவன் தகப்பனுடைய வீட்டுக்கு வருகிறான். இதே போல் நம்ம அநேக சமயத்தில் நாம் பாவத்துக்குள்ளே தவறி விழுந்திருந்தாலும், ஆண்டவரே நான் ஒரு செகண்டு கூட இருக்கக்கூடாது ஆண்டவரே, நான் எழுந்தி வந்துடுறேன் ஆண்டவரே, என் பாவங்களை அறிக்கிடுறேன் ஆண்டவரே. யார் என்னை பற்றி என்ன நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல ஆண்டவரே, மனுஷர்கள் என்னை என்ன நினச்சிட்டாலும் பரவாயில்ல ஆண்டவரே. அந்த கெட்டகுமாரனுடைய நிலைமை பாருங்கள். ஒரு காலத்தில் அவன் சொத்தை பிரிச்சுட்டு போயிட்டான். அங்கே இருந்த அந்த வீட்டில் இருந்தவங்கெல்லாம் என்ன பேசியிருப்பாங்க, வேலைக்காரங்கெல்லாம் என்ன பேசியிருப்பாங்க, அதையெல்லாம் அவன் யோசிக்கவே இல்லை. மற்றவங்க என்ன யோசிக்கிறாங்கங்கிறதெல்லாம் அவன் யோசிக்கவே இல்லை. நான் போய் தகப்பனே, பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், உம்முடைய ஆஸ்தியெல்லாம் அழிச்சிட்ட ஆண்டவரே, தகப்பனே எனக்கு உதவி செய்யன்னு சொல்லி நான் போய் வேண்டுதல் செய்வேன்னு சொல்லி அவர் கிளம்பி வந்தார். மற்றவங்க என்ன நினச்சிக்குவாங்க, ஓ இவங்களா அப்படி செஞ்சிட்டாங்க, இவங்களா அப்படி விழுந்துட்டாங்க, அதெல்லாம் இல்லை ஆண்டவரே. என்ன நினைத்தாலும் ஆண்டவரே, பரமனே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி அவர் மனம் திரும்பி வந்தார். அங்கே வாசிக்கிறோம், அவருடைய மனம் திரும்புதல், உணர்வுள்ள இருதயம். இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் சகல குற்றத்திலும் சகல பாவத்திலும் இருந்த எனக்கு குற்றமில்லாத இரத்தம் சிந்தப்பட்டது ஆண்டவரே. எல்லா பாவத்திலும் பிடிக்கப்பட்ட எனக்கு குற்றமில்லாத இரத்தத்தை, மாசில்லாத இரத்தத்தை சிந்தினீங்க ஆண்டவரே. பன்றியின் தவுற்று திம்பதற்கு, பசி ஆற்றுவதற்கு ஆசையாயிருந்த எனக்கு ஒரு பெரிய விருந்தா உம்முடைய குமாரனுடைய இரத்தமும் அவருடைய சரீரமும் எனக்கா. இது எவ்வளோ பெற்ற விலையேறப்பட்ட அன்பு. இந்த அன்பை எப்படி விவரிப்பது ஆண்டவரே? அங்கே வாசிக்கிறோம், கிருபாதார பலி, கிருபாதார பலி. ஆண்டவரே, இந்த பலிக்கெல்லாம் நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? இந்த பலியை நினைத்து நான் என்ன செய்ய முடியும்? கிருபாதார பலி, ஒரே தரம் பலியிடப்பட்டார். அந்த ஒரே தரம் அந்த பலி நம்முடைய வாழ்க்கை முற்றிலும் சாகும் வரை நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து மறந்து மாற்றி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்மார்க்கமான பாவத்துக்குரிய கூர்மைகளை, அக்கிரமத்தினுடைய கூர்மைகளை அது நீக்கி அழித்து இல்லாமல் ஆக்கி என்னை ஏற்றுக்கொண்ட அந்த அன்பு, அதற்கீடாக நான் என்னத்தை செலுத்த முடியும்? அந்த ஒரே தரம் பலியிடப்பட்டார், கிருபாதார பலி. அங்கே வாசிக்கிறோம், பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் பாவம் செஞ்சிட்டானா, ஒரு சாதாரணமாக நடுத்தர குடும்பத்துக்காரனாக இருந்தார்னா ஒரு பெண் ஆட்டுக்குட்டியை கொண்டாடணும், தேர்ந்தெடுத்து அங்கே பலி செலுத்தப்படணும். நான் சொல்கிற வசனம் லேவியராகும் 5:6 நான் வாசிக்கிறோம். அப்படி ஒரு ஏழையாக இருந்தானா காட்டு புறாவை கொண்டாடணும். இப்படி தான் அவங்க பலி செலுத்துவாங்க. தங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு அப்படி தான் எடுத்துக்கொள்வாங்க.
இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பலிபீடத்தில் யாத்திராகமம் 29 நான் வாசிக்கிறோம். 29, 24 நினைக்கிறேன். தினந்தோறும் பலி செலுத்தப்படுமா, தினந்தோறும் அங்கே வாசிக்கிறோம். வாசிங்க. யாத்திராகமம் 29:36. பாவ நிவர்த்திக்காக ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காளையையும் பாவ நிவாரண பலியாக பலியிட்டு பலிபீடத்துக்காக பிரயாச்சித்தம் செய்த பின் அந்த பலிபீடத்தை சுத்தி செய்ய வேண்டும். அதை பரிசுத்தப்படுத்தும்படி அதை அபிஷேகம் பண்ணப்படவாய். பாவ நிவார்த்திக்காக ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காளையை பாவ நிவாரண பலியாக பலியிட்டு, இப்படி தான் அந்த நாட்களில் ஒவ்வொரு பாவத்துக்கும் தினந்தோறும் அங்கே பலி செலுத்தப்பட்டுக்கிட்டே இருந்தது. காலையில் தொடங்கி மாலை வரைக்கும் அந்த கடைசியாக என்ன செய்யணும்னா அந்த பலிபீடத்தை கழுவி சுத்தம் செய்யப்படணும். அந்த ஆசாரியர்களுக்கு பெரிய வருத்தமாகவும் கஷ்டமாகவும் இருந்தது. அது காலை துவங்கி மாலை வரைக்கும் ரத்தம், ஆடுகள் பலி செலுத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் கடைசியாக அங்கே சாயங்காலம் ஆனால் அதை கழுவி விடணும், சுத்தமாக்கணும். இது பெரிய வேலையாக இருந்தது. ஆனால் ஜனங்களுடைய இறுதியம் சுத்திகரிக்கப்பட்டதா, கழுவப்பட்டதா? நான் இல்லை. ஆனால் இன்றைக்கு அந்த மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய ஆண்டவருடைய இரத்தத்தினாலே நம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு. நாம் அந்த யோவானில் வாசிக்கிறோம் 1:9 நினைக்கிறோம். நம் பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், அங்கே வாசிக்கிறோம் அந்த கிருபாதார பலி, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து, எவ்வளோ ஒரு கிருபையாய் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. நம் பாவங்களை நமக்கு மன்னித்து ஒரே பலியாய் ஆண்டவருடைய இரத்தம் சிந்தப்பட்ட அந்த இரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னித்து, அது எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, மன்னிக்கப்படாத பாவம் ஒன்று இல்லை ஆண்டவரிடத்தில். எல்லா பாவங்களையும் நமக்கு மன்னிக்கக்கூடிய, மன்னித்து பாவங்களை நாம் என்ன செய்யணும்னா, நாம் பாவங்களை அறிக்கையிட்டால், நம்ம செய்ய வேண்டியது பாவத்தை அறிக்கையிட்டால், தவறிட்டோம், விழுந்துட்டோம், ஆண்டவரே நான் உடனே எந்திரிச்சிடறேன், ஆண்டவரே உடனே அறிக்கையிடுற ஆண்டவரே, உணர்வு அடைகிற ஆண்டவரே, மனம் திரும்புகிற ஆண்டவரே, அந்த செகண்ட்லேயே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து, நமக்கு அப்போஸ்தலர் தன்னையே அதில் ஒப்பிட்டு சொல்கிறார், நமக்கு எனக்கு உங்களுக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும், அநியாயம் மட்டுமல்ல எல்லா அநியாயம், சின்ன வயசுலேருந்து செய்து மனம் திரும்பின நாட்கள் வரைக்கும் செய்த எல்லா பாவத்தையும், அறிக்கையிடுகிற எல்லா பாவத்தையும், அறிக்கையிடாத பாவத்தை தேவன் மன்னிக்கிறதில்லை, ஆனால் அறிக்கையிட்ட எல்லா பாவத்தையும் தேவன் மன்னிக்கிறார். எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஆகையால் நாம் கேட்டது போல இந்த இதில் தான் சொல்லிட்டு தான் சொல்கிறார், அவர் நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார். கிறிஸ்துவின் இரத்தம் பரிந்து பேசினது. அந்த ஆபேலின் இரத்தத்தை காட்டிலும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக பரிந்து பேசுது. ஆபேலை அவன் அண்ணன் கொலை செஞ்சிட்டார். உடனே அந்த ஆபேலின் இரத்தம் பூமியிலிருந்து
அங்கே பரலோகத்தை நோக்கி, ஆண்டவரே அவனை நீங்கள் நியாயந்தீருன்னு சொல்லி அவனுடைய ரத்தம் கூக்கிரலிட்டது. ஆனால் நமக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தமோ நமக்காக பரிந்து பேசுது. டேவிட்டை மன்னிங்க, சபை கூடி வருகிற உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் மன்னிங்க, ஆண்டவரே இவங்களுக்கு இரக்கம் செய்யுங்கன்னு சொல்லி நமக்காக பரிந்து பேசுது. ஆண்டவரே, பரிந்து பேசக்கூடிய அந்த ரத்தம், அவரிடத்தில் நாம் சேர்ந்திருக்கிறோம். அந்த ரத்தம் சிந்தப்பட்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு அவர் மத்திஸ்தராம். பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுது, அவர் நமக்கு ஒரு மத்திஸ்தராம். தேவனுக்கும் மனுஷருக்கும் அவர் யாருன்னா மத்திஸ்தராம். நம்முடைய பாவங்களை ஒரு மனுஷனிடத்தில் அறிக்கையிட தேவையில்லை. ஒரு காலமும் நம்முடைய பாவத்தை ஒரு மனுஷனிடத்திலையும் சொல்ல தேவையில்லை. ஒருவருக்கு விரோதமாக நம்ம பாவம் செஞ்சிட்டோம்னா போய் அவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் செய்த பாவத்தை மத்திஸ்தராக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் போகும்போது அவருடைய திறந்த வாசல் ஒரு பாவியையும் ஒரு மனுஷனையும் தள்ளாத, புறக்கணிக்காத, தயவு செய்கிற அந்த அன்பின் கரம், நம்ம எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, நம்ம எல்லாருக்காகவும் பரிந்து பேசுகிற அவருடைய இரத்தம், நம்ம எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இரத்தம், அந்த புண்ணியத்தை நாம் நினைத்திருவோம். ஆண்டவரே, எனக்காக பரிந்து பேசுகிறீங்க ஆண்டவரே, நான் அதை மதிக்கிட்ட ஆண்டவரே. அந்த புண்ணியத்தை, அந்த இரக்கத்தை, அந்த தயவை, அந்த கிருபையை நான் நினைக்கிட்ட ஆண்டவரே. மத்திஸ்தராக இருக்கிற உம்மை நான் நினைக்கிட்ட ஆண்டவரே. அங்கே வாசிக்கிறோம், அவரை குத்தும்போது இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. அது எதுக்குன்னா, என்னை கழுவுவதற்கு. இரத்தம் என்னை கழுவுவதற்கு, தண்ணீர் என்னை சுத்திகரிப்பதற்கு. ஆண்டவரே, ஆமாம் ஆண்டவரே, அதில் தான் வாசிக்கிறோம். இந்த 5ஆம் அதிகாரத்தில் தான் வாசிக்கிறோம். பூலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் 3: இரத்தம், தண்ணீர், ஆவி. இந்த 3 அவரிடத்தில் இருந்தது. அது சாட்சியிட்டு நம்மளை நீதிமானாய் மாற்றிவிட்டது. அந்த சாட்சி என்னன்னா, இவர்கள் என்னுடைய பிள்ளைகள், இவருடைய பாவங்களெல்லாம் கழுவப்பட்டிருக்கு. அதுதான் அந்த பூலோகத்தில் நமக்குள்ள சாட்சி. ஆகையால் நம்முடைய மனசாட்சியில், நம்முடைய இருதயத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த ஆண்டவரின் இரத்தத்துக்கு, பாவத்துக்கு மரித்தவர்களாக, அவர் ஒரே தரம் மரித்தார், ஒரே தரம் உயிர்த்தெழுந்தார். ஆண்டவரே, நானும் அதே மாதிரி என் வாழ்க்கையில் ஒரே தரம் பாவத்திற்காக மறிக்கிட்ட ஆண்டவரே. நான் பிழைக்கிறது கிறிஸ்துவுக்காக நான் பிழைக்கிட்ட ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தேவனுக்கென்று நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமீன். எழுந்திருப்போம். நாம் கேட்ட வார்த்தையை இருதயத்தில் வைத்து நாம் ஆண்டவரிடத்தில் கிட்டி சேர்வோம். ஆம், நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு மத்திஸ்தரர் நமக்குண்டு. அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். அவரே கிருபாதர பலி, கிருபையும் பலியும் அவரே. ஓ, அவருடைய கண்கள் நம்மை கண்டது. நாம் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம். நாம் எத்தனையோ வசனங்களை, வார்த்தைகளை நாம் கேட்டோம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய கிருபாதர பலியாய் வந்த இயேசு கிறிஸ்துவை நம் மனதில், நம் அருகிலே வைத்து அவரிடத்தில் நம்முடைய மனதை திருப்புவோம். கேட்ட வார்த்தைக்கு நாம் ஜெபிக்கலாம். அப்பனே, இரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினாலே நாங்கள் உம்மிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அடைந்தோம் ஆண்டவரே. ஆம் சாமி, உம்முடைய அன்பை, இயேசுவின் இரத்தத்தை நாங்கள்
மதிக்கிறோம் சாமி, கனம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசுவே, நீர் மட்டும் உம்முடைய இரத்தம் சிந்தப்படவில்லை என்றால் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை ஆண்டவரே. ஆனால் நீர் சிந்தின இரத்தத்தினாலே எங்களுடைய செக்கச்சவேனிருந்த பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது ஆண்டவரே. சாமி, மன்னிக்கப்பட்டது மட்டுமல்ல ஆண்டவரே, எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே, எங்களுக்கு ஒரு மத்தியஸ்தராய் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற கர்த்தராகிய இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் சாமி. தகப்பனே, உம்முடைய அன்பு எவ்வளோ விலையேறப்பட்டது ஆண்டவரே. ஒரே ஒரு நிமிஷத்தில் மறந்து போகிற பாவி, ஆனால் ஒருபோதும் தாயானவள் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று எங்கள் மீது அவ்வளவு கரிசனையாக இருக்கிறவரே, உம்முடைய அன்பை, உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் சாமி. நன்றி சாமி. உம்முடைய அன்புக்காய், உம்முடைய தயவுக்காய், நீங்கள் எங்கள் மீது பட்சமாக இருப்பதற்காக, எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்ததுக்காக ஆண்டவரே, விலையேறப்பெற்ற உம்முடைய ரட்சிப்புக்காக ஆண்டவரே, பாவத்தை ஜெயிப்பதற்கான வழி வாசலை எங்களுக்கு திறந்து நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி சாமி. நீர் மட்டும் இல்லை என்றால் நாங்கள் பாவத்திலேயே மரித்து அழிந்து போயிருப்போம் ஆண்டவரே. சாமி, எங்களுக்கு நீர் பாராட்டின எல்லா ஈவுக்கும் இரக்கங்களுக்கும் எங்கள் கர்த்தராகிய இயேசுவே உமக்கு நன்றி சொல்கிறோம் சாமி. உம்முடைய விலையேறப்பட்ட இரக்கங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. இன்று சபை கூடி வந்து உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் உம்முடைய திருநாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் சாமி. ஆமாண்டவரே, நாங்கள் குன்னி குறுகி குற்ற உணர்வோடு நாங்கள் வாழ்வது அல்ல ஆண்டவரே. நாங்கள் நெஞ்சை நிமித்தினவர்களாய் தைரியமாக உமது கிருபாசனத்தை அண்டை நெருங்கி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் வாழும்படி அந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கின எங்கள் மாம்சமும் எங்கள் இரத்தமும் உடையவராய் இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. உம்முடைய பிள்ளைகளாய் உம்மை பின்பற்ற, பாவங்களை ஜெயித்து வாழ, அக்கிரமங்களை ஜெயித்து வாழ பரிசுத்த ஆவியானவரே எங்களை அபிஷேகிங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. எத்தனையோ சமயத்தில் விழுந்திருக்கோம் ஆண்டவரே. சாமி தெய்வமே, உம்முடைய கிருபையினால் நாங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறோம், நிலை நிற்கிறோம். உம்முடைய தயவு சாமி, உம்முடைய வல்லமையுள்ள கரம் எங்களை தாங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளின் ஆகாரத்துக்காய் ஜெபிக்கிறோம். படைத்த கரங்களை ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் வாழ உதவி செய்யும். வியாதியோடும் பலவீனத்தோடும் உம்மிடத்தில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீங்கள் தொட்டு குணமாக்குங்க ஆண்டவரே. இரக்கம் செய்யுங்கப்பா. நீங்கள் எங்கள் பட்சமாக இருப்பதற்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.